மேசராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் இந்த செப்டம்பர் மாதம் 2024 மேசராசி நண்பர்களுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கான கிரக அமைப்புகள் பார்த்தாக்க, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் சூரியன், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான். இது இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தாக்க சூரியன் பெயர்ச்சியாகி தனது நட்பு வீடான கன்னி ராசிக்கு வருவார். 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பெயர்ச்சியாகி தனது சொந்த ராசிக்கு கன்னி ராசிக்கு வருவார். இங்கே ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வலிமை பெற்று புதன் இருப்பார். அன்றைக்கேவும் சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாத்தில் அமர்வார். இது இந்த செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இந்த ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மேச ராசிக்காரவங்களை பற்றிய ஒரு மகத்தான விஷயம், இந்த ராசியை பற்றிய மகத்தான விஷயம் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த பதிவில் சொல்லியே தீரணும். மனித உடலில் தலை இல்லை என்றால் அந்த உடலுக்கு மரியாதை இல்லை. ஒரு பொறுப்புல ஒரு 10 பேருக்கு மேல ஒரு அதிகாரி இல்லைன்னு சொன்னா அந்த பொறுப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஒரு நாட்டுக்குன்னு ஒரு தலைவர் இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அது இல்லைன்னா அந்த நாட்டோட நிர்வாகம் கெட்டு போயிடும். சரியான முறையில் யாரும் பயணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆக ஆளுமை திறன், நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது இந்த மேசராசிக்கு எழுதப்பட்ட விதி. பொதுவாக இந்த மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பவுமே தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ரொம்ப மேலோங்கி நிற்கும். பொதுவாக இந்த மேசராசியில் பிறந்தவங்க ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா 100க்கு 90% பேர் எப்போவுமே நம்ம 10 பேருக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு எண்ணம் வேலை செய்யுமே தவிர, அடிமட்டத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலமும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரு 100க்கு 10 பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட 100க்கு 90% பேர் தன்னுடைய எண்ணத்தளவில், தன்னுடைய செயல் அளவில் இப்படி தான் சிந்திப்பாங்க. இது இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணம். அதனால தான் மேசராசியில் சூரியன் உச்சம் பெறுறார், செவ்வாய் ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பார். இங்கே சனி பகவான் நீச்சம் பெறுவார். என்னங்க காரணம்? சனி பகவான் தொழிலாளியை குறிக்கின்ற நபர். இந்த இடத்துல தொழிலாளிகள் வேலை செய்வார்கள், அவர்களுக்கு மேல் ஒரு முதலாளி இருப்பார் அப்படிங்கிற விஷயம். ஆனால் இதையும் தாண்டி ஒரு தொழிலாளி முதலாளி ஆகிற இடமும் இந்த இடம்தான். இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் ஒரு தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவருக்கு எண்ணற்ற திறமைகள். ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வேலையை பார்த்துட்டு மேலதிகாரிகள் அவரை உற்று நோக்குவாங்க. அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பார். ஒரு காலகட்டத்தில் டக்குன்னு அவரை தூக்கி ஒரு சூப்பர்வைசர் ஆக்கிடுவாங்க. நீ இந்த பொறுப்பில் பார்த்துக்க அப்படின்வாங்க. அதுலேயும் அவர் சிறப்பாக செயல்படுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்ப்பாங்க, அவங்கள எடுத்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்கி விட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவரே அந்த நிறுவனத்தில் ஜிஎம்மாக இருப்பார். இப்படி தான் இது மேச ராசிக்காரவங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஒரு பொறுப்பில் இருந்து, ஒரு சாதாரண பொறுப்பில் இருந்து மேல் பொறுப்புக்கு வர்றது இந்த மேசராசி தான். அப்பேற்பட்ட மதிப்பு மிக்க, மரியாதை மிக்க, உயர்வான ராசி இந்த மேசராசி. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அரசியலில் கூட பாருங்க, ஒருத்தர் அடிமட்ட தொண்டராக இருப்பார். ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய மூளைத்திறன் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செயல்பட்டு அந்த அரசியலமைப்பு பிரிவில் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆயிடுவார். அதெல்லாம் மேசராசிக்கு இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. இந்த மாதிரியாக செயல்படக்கூடிய ஒரு தைரியமான, வீரியமான ராசி அப்படிங்கிறது, தலைமை பண்புமிக்க ராசி அப்படிங்கிறது இந்த மேசராசி. அதனால தான் செவ்வாய் இந்த இடத்துல ஆட்சி.
படை தளபதி, ஒரு நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு வீரர்களை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இதுதான். அந்த வீரனுக்கு எப்பவுமே மனசுல கோழைத்தனமான எண்ணங்கள் வராது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பாதுகாப்பு துறையில இருக்கிற எத்தனையோ அதிகாரிகள் எல்லாம் இந்த மேச ராசியில் அதிகமாக இருப்பார்கள். இந்த மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த துறைகளெல்லாம் பாதுகாப்பு துறைகளெல்லாம் வந்து அதிகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் எல்லாத்திலுமே வேலை அதிகமாக கிடைக்கும். ஒரு மெக்கானிக்கலாக இருப்பாங்க, ஒரு கம்பெனியில் மெக்கானிக்கல் துறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெக்கானிக்கல் துறையில் இருக்கிற கம்பெனியில் அவங்க ஒரு மெக்கானிக்கல் மேனேஜராக இருப்பாங்க. இந்த மாதிரியாக தலைமை பண்புகளை வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இவங்க மேசராசிக்காரங்கள்ட்ட ஒரு இரக்க குணமும் இருக்கும், அதே மாதிரி போர் குணமும் இருக்கும். எந்த அளவுக்கு கையஸ்டா போகிறாங்களோ அந்த அளவுக்கு இறங்கியும் வருவாங்க. ஆதரிக்கக்கூடிய இடம் அதிகமாகவே இருக்கும். இவங்களை கரெக்டாக இவங்க கிட்ட வந்து இவங்க சொல்கிறத கேட்டு கரெக்டாக நடந்தால் நல்லா வச்சுக்கிடுவாங்க. ஆனால் அதை ஏதாவது மாற்றி பேசி ஏதாவது எடுத்து இவங்களுக்கு ஒரு துரோகத்தை நினைக்கணும்னு சொல்லி மற்றவங்க நினைச்சாங்கன்னா இவங்க பொறுத்துக்கவே முடியாது. அப்படி தான் இருப்பீங்க மேசராசிக்காரவங்க. எந்த அளவுக்கு இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஏறுவீங்க இல்லையா? கையஸ்டில் போய் உட்காரக்கூடிய ஆட்கள். அப்போ கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே இந்த மேசராசிக்காரவங்களை திடீர்னு கோவப்படுவாங்க, முன்கோவப்படுவாங்க. சில பேருக்கு இவங்களை பிடிக்காது, இந்த மேசராசிக்காரவங்கள பிடிக்காது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கோவப்படுவீங்க. ஆனால் உங்ககிட்ட தான் நல்ல குணம் இருக்குன்றது உங்ககிட்ட பழகுனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். அற்புதமான குணநலம் மிக்க மனிதராச்சே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு இரக்க குணம், பூ போன்ற குணமெல்லாம் இந்த மேசராசிக்காரங்க உங்ககிட்ட இருக்கும். ஒரு சண்டை சத்தம் நடக்குது அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, தம்பி ஏப்பா சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி அந்த சண்டை போடுற 2 பேர்த்துமே ஆளுக்கு ஒரு அடி கொடுத்துட்டு தான் ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிப்பாங்க. அதனால தான் இன்றைக்கும் காவல்துறையில் இவங்கெல்லாம் சிறந்து விளங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அங்கே போய் சண்டை போடுற இடத்துல போய் இங்கே பூ போல பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு போர் குணத்தை காட்டினா தான் அந்த சண்டையிலேருந்து அவங்க பிரிவாங்க, விலகுவாங்க. இல்லைன்னா விலக முடியாது. அந்த அளவுக்கு பவர் மிக்க ராசி இந்த மேசராசி இல்லையா? அப்போ மேசராசிக்காரவங்கள்ட்ட தாய் உள்ளமும் இருக்கும், தளபதி உள்ளமும் இருக்கும். இராணுவத்தில் எப்படி இருந்தால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற உள்ளமும் இருக்கும். ஒரு தாயின் இடத்த எந்த மாதிரியான உள்ளம் இருக்குமோ அந்த மாதிரியான உள்ள அமைப்பும் இருக்கும். ஆக பாசத்துக்கும் பண்புக்கும் ரொம்ப அடிமையாயிருவாங்க. அதே மாதிரி சண்டைன்னு வந்துட்டேன் ரொம்ப உச்சத்துக்கு உக்கிரமும் ஆயிடுவாங்க. எதையுமே விட்டு கொடுத்து நடக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா? அதுலேருந்து நம்ம விட்டு கொடுத்து நடக்க முடியாத மாதிரி இருப்பீங்க மேசராசிக்காரவங்க. இப்பேற்பட்ட மேசராசிக்காரவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொதுவான பலன். இந்த ராசி பலன் சொல்கிற போது உங்கள் சுயஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்குற பொழுது இதுக்கு அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா சுயஜாதகத்தில் நீங்கள் பிறக்கின்ற பொழுது யோகாதிபதிகள் இருப்பாங்க, அவயோகிகள் இருப்பாங்க, கருணநாதன் அப்படின்னு சொல்லி கிரகம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தில் என்ன செய்ய, எந்த அமைப்பில் இருக்குது, அது என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பில் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தா தான் சரியாக இருக்கும். இந்த ராசி பலன்களை அதோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதுக்கான சக்ஸஸான வாய்ப்புகள் தராது. அப்போ இது ஒரு பொதுவான பலன். 100 பேருக்கு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 10 பேருக்கு அது ஒத்து வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். சரிங்களா? 10க்கு 8 விஷயம் நடக்காட்டி 2 விஷயமாவது கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி அமைப்பில் சொல்லக்கூடியதான் இந்த ராசி பலன்கள். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கான ராசி பலன்களை நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தோடு பார்த்துலாம். நண்பர்கள், உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் 93 639 79 179 இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான பலன்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த செப்டம்பர் மாதத்தில் மேச ராசி ஒரு தனித்துவமாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். எப்படிங்க? 3ஆம் இடத்தில் செவ்வாய் தைரிய வீரிய, அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் ராசி அதிபதி இருக்கிறார். 3ஆம் இடம் எப்போவுமே தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய இடம், முயற்சி செய்கின்ற இடம், முன்னேற்றத்தை குறிக்கிற இடம். அந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும்? அது மறைவு ஸ்தானமாச்சே. 8க்கு அதிபதி 3ல் மறைகிறாரே. 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், அதில் அசுப கிரகம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி 3ல் இருந்தால் வீர தீர பராக்கிரம செயல்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். அப்போ நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும்
அந்த முயற்சிக்கு 100% வெற்றி அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க. அப்ப இந்த இடத்துல உங்க தன்னம்பிக்கை, தைரியம் ஜெயிக்குது. கண்டிப்பா ஜெயிக்குது. இதுவரைக்கும் தடை தாமதப்பட்ட வந்த காரியங்கள் அப்படிங்கிற இந்த செப்டம்பர் மாதத்துல கொஞ்சம் தலைதூக்கி தடைய உடைச்சிட்டு முன்னாடி போகக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்ப தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. தாமதப்பட்ட காரியங்கள் எல்லாம் சீக்கிரமா நடைபெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த அளவுக்கு துரிதமா செயல்படுவீங்க இந்த செப்டம்பர் மாதத்துல. அப்போ என்ன முயற்சி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் இந்த காலகட்டம் அதுக்கு ஒத்துழைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த செவ்வாய் நிலகாரகன், பூமிகாரகன், நிலம் பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதற்கான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது, அதற்கான பத்திர பதிவுகள் அப்படிங்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா பேசி, கரெக்டா முடிச்சு, கரெக்டா எழுதி வாங்கி, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி, கையெழுத்து போட்டு விலகிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சொத்து தகராறுகள் வராது. ஏன்னா, நண்பன் தானே, சகோதரன் தானே, அக்கா தங்கச்சி தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். அட்வான்ஸ் போட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம். முக்கால்வாசி பணம் கொடுத்துட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் பேசி விட்டுறாதீங்க. அப்படி பேசி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, பின்னாடி பெரிய பிரச்சனை தான். எதுவா இருந்தாலும் அப்பக்கப்பயே பேசி, கையெழுத்த வாங்கிட்டு ஒதுங்கிருங்க. ஏன்னா, இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பாரு. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதன், எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் கவனமா இருக்கணும். ஏன்னா, இதை அசால்ட்டா விட்டுட்டோம்னு சொன்னா, அவர் 6ஆம் அதிபதி 6ல ஆட்சி பெற்று வலிமையா இருக்கிற போது, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நமக்கு சில பாதங்களை கொடுத்துருவார். கடன்லேருந்து மீளவும் வைப்பாரு, கடனும் பட வச்சிருவார். அது எப்படி வரும்னா, இப்படி தான் வரும். ஆக இந்த மாசத்துல வந்து நீங்க கொஞ்சம் அந்த விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக இருங்க அப்படிங்கிறதான். இந்த எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன், காவல்துறை, கட்டுமானத்துறை, இந்த கட்டுமானத்துறையில வேலை செய்திருக்கிற அத்தனை நபர்களுக்கும் இந்த மாசம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வருமானம் மிகுந்த மாசமாக இருக்கும். ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். 6ஆம் இடம் கடினமான உழைப்பை குறிக்கின்ற இடம். இந்த உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கும். அதனால வருமானம் சிறப்பா இருக்கும். நிறைய பேர்களுக்கு வந்து ப்ரொமோஷன்கள் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய நபர்கள் அரசு சார்ந்த துறைகளுக்கு வேலைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா ஒத்துழைக்கும். நம்பிக்கையா இருக்கலாம். புரியுதுங்களா? கண்டிப்பா அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வீண் போகாது. அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துல 20ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சுக்கிரன் கேது இணைவு அப்படிங்கிறது 6ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது, களத்திரக்காரங்கனாச்சே சுக்கிரன், கொஞ்சம் களத்திரங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒரு பிரிவினை மாரி, ஒரு வேண்டா வெறுப்பா மாரி, கொஞ்சம் வந்து மனவேதனைப்படுற மாரியான சில சம்பவங்கள் நடக்கும். அப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு மனஸ்தாபங்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்து போக முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க வந்து மாதத்தினுடைய முற்பகுதி தான் அப்படி இருக்கும். ஆனால் பிற்பகுதியில வந்து சுக்கிரன் வந்து பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துல களத்திரக்காரன் வருகின்றபோது ரொம்ப பிரகாசமா இருக்கும். ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க. குடும்பம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது, இந்த கூட்டு தொழில் பண்றவங்க, இது எல்லாமே கொஞ்சம் ஒரு நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு நம்பகத்தன்மையோட இருப்பீங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்துல ஏற்கனவே தொழில் பண்ணி கடன் அப்படின்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, வேற ரொம்ப கடனா இருக்குதுங்க, தொழில் ரொம்ப படுத்துக்கிடுச்சு, மேடேற முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படி மட்டும் கிடையாது, அடுத்த மாசமும் கூட ஓரளவுக்கு அந்த கடன்லேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புல வருமானம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். அது ஏதாவது ஒரு வகையில வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வீட்டு கதவை தட்டும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ என்ன நினைப்பாங்க, நிறைய பேர் வந்து இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ, ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. இப்போ லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கே போறாங்க. அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. ஆனா அது ஒரு முயற்சி. ஏன்னா ராசி அதிபதி 3ஆம் இடத்துல முயற்சி. அந்த முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது. அப்போ பயணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா பயணிக்கலாம். அப்ப 8ஆம் இடம் புதையல் ரகசியம். அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்க போறோம். இல்லையா? இடம் விட்டு இடம் மாறி, இடம் விட்டு இடம் போய் வேலை செஞ்சு, இடம் விட்டு இடம் போய் பிசினஸ் பண்ணி, இடம் விட்டு இடம் போய் அதிர்ஷ்டத்தை தேடி போய், இந்த மாரி பல விஷயங்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்களுக்கு
ஒரு செயல்திறன் மிக்க மாசமாக இந்த மாசம் இருக்கும். அப்ப உங்க சுய ஜாதகங்கள்ல அதாவது யோக தசைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது இந்த மாசத்துல வந்து இந்த மாசமும் அடுத்த மாசமும் இந்த 2 மாசங்களுக்குள்ள மேசராசி நண்பர்களுக்கு ஒரு கணிசமான தொகை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க பாக்கெட்டுக்கு வந்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இது சில மேசராசிக்காரர்களுக்கு நடக்கும். தனகாரகன் குரு பகவான் 2ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி சகல சௌபாக்கியங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகிதை பெற்றவர்கள் மேசராசிக்காரர்கள். ஆக இந்த மேசராசிக்காரர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் அந்த பிரச்சனைகள் சிக்கல் என்று விடுபடக்கூடிய மாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? ஆக தனகாரகன் 9ஆம் அதிபதி கண்டிப்பாக இந்த 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தன செல்வங்களுக்கு ஓரளவுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமா ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து 6ஆம் இடத்துக்குள் வருகின்ற பொழுது எந்த சூழ்நிலையிலும் நீங்க உங்களுக்கு ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான டார்ச்சர் இருக்கும் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி வேலையில வந்து அதிகமான டார்ச்சர் இருக்கும். உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்கள உங்களுக்கு ஏதாவது ஒரு மன உளைச்சலாக்குற மாரி செயல்பட்டுட்டு இருப்பாங்க. அதாவது உங்க கூடயே இருந்துட்டு உங்களுக்கு எதிரி மாரியெல்லாம் சில பேரு செயல்பட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஒருத்தர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு கேட்டிருப்பாரு. அந்த டிரான்ஸ்ஃபர வந்து அவருக்கு குடுக்க விடாம செய்றதுக்கு இன்னொரு ஆள் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு சகுனி வேலை மாரி பார்த்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு புரமோஷன் இருக்கும். அந்த புரமோஷன குடுக்க விடாத அளவுக்கு ஒரு ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இந்த மாரிலாம் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு சாதாரண வேலையில இருந்தாலுமே அங்க ஒரு இடைஞ்சல்வாதி இருப்பாரு, இந்த டயத்துல. அந்த இடைஞ்சல் செய்யக்கூடிய ஆள நீங்க கண்டிப்பா இந்த டயத்துல கண்டுபிடிச்சிருங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சு கண்டிப்பா 4 போடு போடுவீங்கன்னு சொல்ல வாரேன். அப்ப இந்த டயத்துல உங்க எதிரி யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்ப எதிரிக்கு கொஞ்சம் பயம் வேணும். அப்ப இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது மேச ராசிக்காரவங்களுக்கு, உங்களுக்கு துரோக பாதகங்களை யாராவது நினைச்சுக்கிட்டு செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. பந்தாட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். அந்த மாதிரி எதிரிகளை பந்தாடக்கூடிய மாசம் இந்த மாசம், இந்த செப்டம்பர் மாதம். இவங்கனால தான்டா நம்ம இவ்வளவு நாள் சிக்கல் சிரமங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆக்ரோஷம் வரும் பாரு. அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஏற்கனவே ஒர்க் லோடு அதிகம். இந்த ஒர்க் லோடுனால நம்ம நிறைய மன உளைச்சல்ல இருக்கிறோம். பல விதத்துல மன உளைச்சல் இருக்கிறோம். இதுல வேலை செய்யற இடத்துல நீயே எனக்கு இப்படி செய்றியா அப்படின்னு சொல்லி நீங்க இறங்குற போது அந்த இடம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு வாய்ப்பு எதிரிகளுக்கு வரக்கூடாது. பார்த்து இருந்துக்குங்க. அப்ப மேச ராசிக்காரவங்கள்ட்ட ம இந்த துரோக பாதகங்கள் பண்றவங்க சிக்கிறாதீங்க அப்படிங்கிற மாரி. அப்ப அவங்கள நீங்க கண்டுபிடிச்சு ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாரி. இந்த மாதிரியெல்லாம் மேசராசிக்காரவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாரி இன்னொரு விஷயம். மூத்த சகோதரங்கள் வழியில வந்து உங்களுக்கு அப்பப்ப கொஞ்சம் ஆதரவுகள், கொஞ்சம் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும். அது அதிகமா எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு இருக்கும். அதே மாரி அரசு அரசு சார்ந்த துறைகளுக்கு வேலைக்கு முயற்சி பண்றவங்க, அதுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். எக்ஸாம்ல பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புல எல்லாம் இந்த மேச ராசிக்காரவங்க இப்போது இருப்பாங்க. அதே மாரி பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கிற வில்லங்கங்கள் அகன்று, ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல. ரொம்ப நாளா வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அண்ணன் தம்பிங்க மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் இழுத்துக்கிட்டு அந்த சொத்து பிரச்சனைகள்ல வில்லங்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது இந்த மாசம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைய முடியக்கூடிய அமைப்புல வரும். அதுல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அ லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாரி 12ஆம் இடத்துல ராகு பகவான் அப்படிங்கிற பொழுது, இந்த இடத்துல சில மேச ராசிக்காரவங்களுக்கு தூக்க குறைவு ஏற்படும். கொஞ்சம் மன சிக்கல்கள், மன நிம்மதி இல்லாம இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பொது இடங்கள்ல, வேலை செய்ற இடங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் காரணமா இருக்கும். அத நினைச்சு வந்து உங்களுக்கு அந்த சிந்தனைகள் மேலோங்குற பொழுது, கண்ணுறக்கம் அப்படிங்கிறது கெடும். அப்ப இந்த விஷயத்துல வந்து சரியான உறக்கம் அப்படிங்கிறது அவசியம் வேணும். இது இல்லன்னா கொஞ்சம் மனசோர்வாகும். அதே மாரி இந்த சனி பகவான் லாபாதிபதி அவரு லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று வலுவா இருந்தாலும் கூட,
மேச ராசிக்கு இது பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி அப்படிங்கிற இதில் வந்து அவர் ஆட்சி பெறுகிறப்ப அதிகமாக வந்து எதையும் அதிகமாக முதலீடு பண்ணி லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் அந்த முதலீடுகள் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணிட வேண்டாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ எதை நம்ம அதிகமாக லாபம்னு எதிர்பார்க்கணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். புரியுதுங்களா? ஆக இந்த மேசராசியில் இருக்கிற மாணவர்கள், மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இந்த வாக்குஸ்தானத்தில் குருபவன் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கல்வித்தரம் அப்படிங்கிறது நல்ல சூப்பராக இருக்கும். நல்லா பேசுவாங்க, நல்ல காரிய அனுகூலமாக இருப்பாங்க. அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆர்வம் அதிகமாகும். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி மேஷராசிக்காரவங்க வந்து பிள்ளைகளுக்கு அதிகமாக செலவு செஞ்சு பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அவங்க விரும்பினதை வாங்கி கொடுக்கறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருப்பீங்க. அது எப்படினாலும் அதை வாங்கி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது. பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் அதிகமாகும். அதே மாதிரி கல்யாண செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சுப நிகழ்வுகளுக்கு நிறைய காசு பணம் செலவழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கும், அதுவும் கடன் வாங்கி கூட செலவழிக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் வரும் சில பேருக்கு. அப்போ இந்த மாதிரி மங்கள நிகழ்வுகள் எல்லாம் இந்த மேசராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். ஆக இந்த மேசராசியை பொறுத்த மட்டும் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, மெயினான விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இறங்கி செஞ்சு வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு உழைப்பில் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கான வேலையில் வந்து நிறையா கூட இருக்கிறவங்க சிக்கல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதம் இந்த மாதம். ஆக உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட இந்த டைங்களில் வந்து பணிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு சம்பவமெல்லாம் மேசராசிக்காரங்களுக்கு நடக்கும். தொழில் முறைகளில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேசராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது செப்டம்பர் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதமும் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் மேசராசிக்காரவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக பண வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இது கண்டிப்பாக அதிகமான பேருக்கு இல்லாட்டியும் கூட ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் யோகாதிபதி தசையோ தசா புத்தியோ நடத்தினார். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசராசிக்கு சூரிய தசை சூரிய புத்தி அப்படி எந்த தசை நடந்தாலும் ஒரு சூரிய புத்தி நடக்குது அப்படின்னா சிறப்பாக இருக்கும். எந்த தசை நடந்தாலும் ஒரு குரு புத்தி நடக்குதுன்னா சிறப்பாக இருக்கும். இதை தாண்டி கருணநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு யாரோ அவருடைய புத்தி நடந்தாலும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் அந்த நாமயோகத்தினுடைய யோகாதிபதி யாரோ அவர் புத்தி நடத்தினாலும் உங்களுக்கு சிறப்பான ஒன்று இருக்கும். அதனால தான் நான் இதை அடித்து சொல்கிறேன். புரியுதுங்களா? இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதனால் உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை தந்து இந்த மாதத்தில் உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செலுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நண்பர்களே, இந்த பொதுவான பலனை உங்களுடைய சுயஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அந்த சுயஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்து ஆய்வு பண்ணி இந்த பலனோடு ஒப்பிட்டு பாருங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.